இப்பெல்லாம் வந்துட்டு புதுசு புதுசா வந்துட்டு முட்டாள்தனமா இந்த இரும்புல வந்துட்டு விளக்கு ஏத்துங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வணக்கம். ஜோதிட விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அஸ்தம சனி, ஏழரை சனி இந்த மாதிரியான கஷ்டமான காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இதுக்கான பதிவு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்கா, இப்பெல்லாம் வந்துட்டு புதுசு புதுசா வந்துட்டு முட்டாள்தனமா இந்த இரும்புல வந்துட்டு விளக்கு ஏத்துங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சனிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இரும்புல வந்துட்டு விளக்கு ஏத்துங்க, அடுத்து வந்துட்டு இந்த சுக்கிரனுக்கு வந்துட்டு விளக்கு ஏற்றி அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த கல்கண்டு வைங்க, இதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு முட்டாள்தனம், மூட நம்பிக்கை தான். ஏன் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு வந்துட்டு இப்ப இந்த எள்ளு விளக்குலாம் வந்துட்டு ரொம்ப காலமா இருக்கு, ஆனா அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது பலன் கொடுக்குமா அப்படின்னா இல்ல. உதாரணத்துக்கு சனியோட காரகத்துவமான இந்த எள்ளு, இந்த இரும்பு இதெல்லாம் வச்சு நம்ம விளக்கேத்துறதுனால வந்துட்டு எந்த ஒரு பலனுமே நடக்காது. சுக்கிரனோட காரகத்துவமான இந்த கல்கண்டு இதெல்லாம் வந்துட்டு சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட கல்கண்டு தான். ஆனா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மாற்றங்கள் செய்யுமா அப்படின்னாக்கா உறுதியாக எதுவுமே செய்யாதுங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த திருநள்ளாறு போறது இதெல்லாம் வந்துட்டு மாற்றங்களை வேணா கொடுக்கும். ஆனா வந்துட்டு காலகாலத்துக்கும் வந்துட்டு இப்ப உங்களுக்கு ஏழரை சனி இருக்கு, அஸ்தம சனி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போய் நவகிரகங்களை சுத்துறதுனால வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அதனால வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி புதுசா வந்துட்டு இந்த இரும்புல விளக்கேத்துறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்றதை வந்துட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்மளும் வந்துட்டு கஷ்டத்துல இருக்கோம். ஸோ ஏதாவது ஒன்று புதுசா சொல்றாங்க அப்படின்னாக்கா மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம போய் புதுசா செய்யறது வந்துட்டு அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்கும். இல்லாட்டினா இது வந்துட்டு அறியாமையில நம்ம இண்டிவிஜுவல் வந்துட்டு ஏற்கனவே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. இதுல இது ஒன்று புதுசா ஒன்று வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு பழக்கத்துக்கு கொண்டு வராதீங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு இரும்புல விளக்கேற்ற சொல்றாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு உடனே வந்துட்டு இரும்பு வந்துட்டு சனியின் காரகத்துவம், அதனால வந்துட்டு இரும்புல விளக்கேற்ற சொல்றாங்க இப்படின்லாம் காரணம் சொன்னாங்கன்னாக்கா, இந்த சாக்கடையெல்லாம் கூட தான் வந்துட்டு சனியோட காரகத்துவம். அதுக்காக வந்துட்டு ஏழரை சனி காலகட்டத்தில் போயிட்டு சாக்கடையில் குளிக்க சொல்லுவாங்களா? விட்டா சொல்லிடுவாங்க நீங்க நம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்ப என்னங்க செய்யலாம்? நம்ம வந்துட்டு ஏழரை சனி காலகட்டத்தில் இந்த மாதிரி அஸ்தம சனி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டத்துல இருக்குமே, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதல்ல வந்துட்டு நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்துட்டு பார்த்து கவனமா இருந்து நிதானமா இருந்து 1க்கு 10 வாட்டி யோசிச்சு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் செய்யுங்க. அடுத்து வந்துட்டு இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை வந்துட்டு நீங்க அதிகமாக செய்யுங்க. நீங்க சாமிக்கு போய் விளக்கு ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஓகேங்களா? சாமிக்கு விளக்கேத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இறை வழிபாட்டில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான தன்மைக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு ரொம்ப டவுனா இருக்கும், இல்ல நம்மளே ஒரு ஹார்டான டைம்ல இருக்கும், நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு பிடிச்சவங்க நம்மளோட அம்மாவோ மனைவியோ இல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்துட்டு நமக்கு ஆறுதல் சொல்றாங்க இல்லையா, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த இறை வழிபாடும். சோ நமக்கு ஹார்டான டைம்ல நம்ம போய் இறைவன்கிட்ட சரண்டர் பண்றது வந்துட்டு, நமக்கு பிடிச்ச தெய்வங்கள்கிட்ட நம்ம போய் வேண்டது அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்.